ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ ஏதோ கடமைக்குன்னு பண்ணுற ஒரு சாதாரண பேச்சு கிடையாது. இது உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை, நம்ம எல்லோருடைய காதல், பிரிவு, வலி, புரிதல், இது எல்லாத்தையும் ஒரு புதிய கோணத்தில், ஒரு புது வெளிச்சத்தில் பார்க்க வைக்க போகிற ஒரு சின்ன முயற்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசோட ஏதோ ஒரு மூலையில் ஒரு பாரம் இருக்குது, ஏதோ ஒரு ஏக்கம் இருக்குது. தூக்கம் வராமல் கண்ணில் தண்ணீரோட ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு கேள்வி ஆழமாக வந்து நிற்கும். என்னால் அவங்கள மறக்கவே முடியலையே, ஏன் இப்படி நடந்துச்சு? நாங்கள் அவ்வளவு அன்பாக தானே இருந்தோம், நம்ம ரிலேஷன்ஷிப் ஏன் இப்படி பாதியில் உடஞ்சி போச்சு? இந்த கேள்விக்கு பதிலை தேடி தேடி நம்ம கால் கெடுக்க ஓடி இருப்போம். ஆனால் பதில் கிடைச்சிருக்காது. பதில் தேட தேட மனசு இன்னும் சோர்வாகி ஒரு கட்டத்தில் எனக்கு வாழவே பிடிக்கலை அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்திடும். இன்னைக்கு உங்கள் மனபாரத்தை எல்லாம் கொஞ்சம் இறக்கி வைங்க. உங்கள் தோழியா, உங்கள் கூட பிறந்தவளா நான் உங்ககிட்ட பேச போகிறேன். வாங்க, இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் காதலுங்கிறது ரெண்டு மனிதர்களுக்கு நடுவில் நடக்கிற விஷயம் மட்டும்தானு. ஆனால் உண்மை அது கிடையாது. நீங்கள் நினைக்கிற காதல், நீங்கள் இழந்ததா நினைக்கிற அந்த உறவு, அது சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையோட முடிவு கிடையாது. அது ஒரு பெரிய மாற்றம். இந்த யூனிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அது எப்போதுமே யாரையுமே காரணம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் சந்திக்க வைக்காது. பஸ்ஸில் போகிறப்ப தற்செயலாக நம்ம பக்கத்து சீட்டில் வந்து உட்கார்ற ஒரு நபரில் இருந்து நம்ம உயிரையே கொடுக்குற அளவுக்கு நம்ம கூட இருக்கிற பார்ட்னர் வரைக்கும் எல்லோருமே ஒரு காரணத்தோடு தான் வராங்க. ஒரு நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்க போகுது, ஒரு அனுபவம் கிடைக்க போகுது, அல்லது ஒரு அழகான உணர்வு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தர் உங்கள் கையை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே போகிறாங்கன்னா அதுவும் ஒரு காரணத்துக்காகத்தான் நடக்குது. இதை நீங்கள் இப்போ எப்படி பார்க்கிங்க தெரியுமா? அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை உடைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் யூனிவர்ஸோட நோக்கம் உங்களை உடைக்கிறது கிடையாது, உங்களை இன்னும் அழகாக வடிவமைக்கிறது. ஒரு கல் சிற்பமாக மாறணும்னா உளியடியை தாங்கித்தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு நடக்கிற இந்த வழி உங்களை ஒரு அழகான சிற்பமாக மாற்றுறதுக்கான யூனிவர்ஸோட வேலைப்பாடு தான். நெக்ஸ்ட்டு, பிரிவு ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது? ஏன் நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியலை? ஏன்னா நம்ம மனசு ஒரு குழந்தை மாதிரி. தனக்கு பிடிச்ச ஒரு பொம்மையை அது பிடிச்சிச்சின்னா அதை யாருக்கும் கொடுக்காது, கைவிடாது. அதுபோல தான் நம்ம மனசும் ஒரு நபரை அவங்களோட நினைவுகளை ஆழமாக பிடிச்சு வச்சது. ஆனால் இந்த உலகத்தில் மாறாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? சில உறவுகள் நம்ம கூடவே ஆயுசுக்கு நிலைச்சிருக்க வர்றதில்லை, அவங்க நம்ம மாற்ற வராங்க. இங்கே ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு தோட்டம் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அவன் ஒரு அழகான செடியை வாங்கி ரொம்ப ஆசையாக தினமும் தண்ணி ஊற்றி வளர்த்தான். அந்த செடியில் ஒரு அழகான பூ பூத்துச்சு. அவன் அந்த பூவை உயிரை விட அதிகமாக நேசித்தான். ஆனால் ஒரு நாள் ஒரு பலத்த காற்றடிச்சிச்சு. அந்த பூவு உதிர்ந்து போச்சு. அவன் அழுது புரண்டான். யூனிவர்ஸ் எனக்கு துரோகம் பண்ணிருச்சு, என் பூவை என்கிட்ட இருந்து பறிச்சிருச்சுன்னு அழுதான். ஆனால் சில வாரங்கள் கழித்து அவன் கவனிச்சான், அந்த பூ உதிர்ந்த அதே இடத்துல இப்போ ஒரு சுவையான கனி உருவாயிருந்தது. அந்த பழத்துக்குள்ள 100 விதைகள் இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையும் இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூ தான் உங்களுடைய பழைய காதல் அல்லது உறவு. அது உதிர்ந்தாதான் உங்களுக்குள்ள ஒரு முதிர்ச்சி, ஒரு கனி உருவாகும். நீங்கள் கண்ணீர் விடுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை அறியாமலேயே உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு புதிய புரிதல் உருவாக்கிட்டே இருக்கும். உங்கள் மனசு இன்னும் பக்குவப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்மள பல பேர் நினைக்கிறது என்னன்னா, காதல்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும்தான், அவங்க இல்லைன்னா காதலே இல்லைன்னு நினைப்போம். ஆனால் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் காதலுங்கிறது ஒரு மனிதர் கிடையாது, அது ஒரு எனர்ஜி. நீங்கள் ஒருத்தரை உண்மையாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் வெளிப்படுத்துகிற அந்த அன்பு, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இந்த பிரபஞ்சம் முழுக்க போய் சேரும். பிரபஞ்ச
பிரபஞ்சத்தோட விதி என்ன தெரியுமா? நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்ககிட்ட திரும்ப வரும். ஆனால் அது திரும்ப வர்ற விதம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. நீங்கள் அவர் தான் வேணும், அவள் தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்பீங்க. ஆனால் யூனிவர்ஸ் என்ன பண்ணு தெரியுமா? சில நேரம் நீங்கள் இழந்த அதே நபரை அவங்களோட தப்புக்களை அவங்களுக்கே புரிய வச்சு இன்னும் பக்குவப்பட்ட மனிதராக உருவாக்கி திரும்ப உங்ககிட்ட கொண்டு வரும். ஆனால் பல நேரத்தில் உங்கள் அன்பை மதிக்க தெரியாத அந்த நபரை தூக்கி போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை இப்போ இருக்கிறத விட 100 மடங்கு அழகாக்கக்கூடிய ஒரு புதிய மனிதரையோ அல்லது ஒரு புதிய வாய்ப்பையோ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா யூனிவர்ஸுக்கு தெரியும் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு. ஒரு சின்ன குழந்தை கூர்மையான கத்தியை வச்சு விளையாட ஆசைப்படுதுன்னு வச்சுப்போமே. அதோட அம்மா அதை பிடுங்கிட்டாங்க. குழந்தை அழுகுது. அம்மா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அந்த குழந்தை நினைக்குது. ஆனால் அம்மாவுக்கு தான் தெரியும் அது குழந்தையோட கைக்கு ஆபத்துன்னு. அதுபோல தான் சில மனிதர்கள் உங்கள் கூட இருந்தால் உங்கள் எதிர்காலமே பாழாயிடும்னு யூனிவர்ஸுக்கு தெரியும். அதனால தான் அவங்கள உங்களை விட்டு இருந்து பிரித்து வைக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்க உங்கள் வாழ்க்கை முழுக்க உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. வாழ்க்கைங்கிறது ஒரு பிரம்மாண்டமான தேட்டரில் ஓடுற த்ரில் ஹாலிவுட் சினிமா மாதிரி. இந்த யூனிவர்ஸ் தான் அந்த படத்தோட டைரக்டர். நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது, நமக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே அந்த படத்தோட ஒரு 5 நிமிஷம் சென்டிமீட்டர் சீன் மட்டும்தான். படத்தோட இன்டர்வெல்ல ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுப்போம். தேட்டரில் இருக்கிற நாம் ஐயோ படம் முடிஞ்சு போச்சு இனிமே அவ்வளோதான்னு எழுந்து போயிடுவோமா? மாட்டோம்ல. ஏன்னா நமக்கு தெரியும் இன்னும் செகண்ட் கேப் இருக்குது, கிளைமேக்ஸ் இருக்குது, அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும். இது மாதிரி உங்கள் வாழ்க்கையும் இப்போ இன்டர்வல் பிளாக்ல தான் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் பார்க்குறது ஒரு சின்ன சீன் மட்டும்தான். ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்காக பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான அழகான கிளைமேக்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கு. அந்த முழு படத்தையும் பார்க்கணுன்னா நீங்கள் இப்போ இருக்கிற இந்த சீனை கடந்தாதான் போகணும். இங்கே அழுதுகிட்டு உட்காந்துருந்தா எப்படி? ஓகே, இப்போ நீங்கள் இந்த நிமிஷத்தில் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் யாரையாவது நினச்சி மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கீங்களா? அவங்க என்னை புரிஞ்சுக்கலையே, எனக்கான வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா? அவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு போனதுனால நீங்கள் அனாதை இல்லைங்க. நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு மனிதராக மாற போகிறீங்க. உங்ககிட்ட இருக்கிற அன்பு ரொம்ப தூய்மையானது. அது தப்பான இடத்துல போய் கொட்டிட்டு என்னை ஏற்றுக்கோன்னு ஏன் பிச்சை கேட்குறீங்க? உங்கள் அன்போட மதிப்பு அவங்களுக்கு தெரியலையா? பரவாயில்ல, விலகி வந்துடுங்க. நீங்கள் எப்போலாம் அமைதியாக மாறுறீங்களோ, எப்போ மற்றவங்க மேலே இருக்கிற கோபத்தையும் வெறுப்பையும் தூக்கி போட்டுட்டு உங்கள் மேலே அன்பு செலுத்த ஆரம்பிக்கீங்களோ, அப்போ உங்கள் வாழ்க்கை மெதுவாக ரொம்ப அழகாக சரியான திசையில் மாற தொடங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரிவோ வலியோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த இரவுக்கு பின்னாடி எப்படி ஒரு அழகான விடியல் இருக்கோ அதே மாதிரி உங்கள் கண்ணீருக்கு பின்னாடியும் ஒரு பேரானந்தம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை நீங்கள் நேசிங்க. உங்களால் இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. இழந்ததை நினச்சி அழுறதை நிப்பாட்டிட்டு இனி கிடைக்க போகிறதுக்காக உங்களை நீங்களே தயார் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை எப்போதுமே கைவிடாது. சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை சரியான மகிழ்ச்சியை உங்ககிட்ட அது கொண்டு வந்து சேர்க்கும். அது வரைக்கும் தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. இந்த வீடியோ இந்த நிமிஷத்தில் அழுதுகிட்டு இருக்கிற உங்கள் மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதலையோ அல்லது ஒரு துளி நிம்மதியோ கொடுத்துருந்தா அதுதான் இந்த தோழிக்கு கிடைச்ச மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய வெற்றி. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் படிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், என்றும் அன்புடன். நன்றி, வணக்கம்.